हरे कृष्ण माताजी। नमो विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती जयपताक स्वामिनिधि नाम्ने नमो आचार्य पताय निधाय कृपपतायने गौरगत दामदाय नगर ग्रामधारिणे नमो विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामिनिधि नाम्ने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे ஹரே हरे கிருஷ்ணா. कृष्णा। இன்னைக்கு பகவத்கீதை சாப்டர் 13வது சாப்டர் பார்க்கிறோம். அதுல 25வது ஸ்லோகம். கரெக்டுங்களா மாதாஜி? ஹரே இருபத்தி கிருஷ்ணா. 24 படிக்கணும் மாதாஜி. 24 அப்படிங்களா? 23 நேத்து முடிச்சோங்க. 23 हरे நேத்து कृष्ण முடிச்சோம். माता जी प्रणाम ஹரே माता जी। பிரணாம் மாதாஜி. சரிங்க, 24வது ஸ்லோகம். ஏவம் வெற்றி புருஷம் பிரகிருதிம் ச குணை य एवं वेत्ति पुरुषं प्रकृतिं सगुणैः सह सर्वदा वर्तमानोऽपि न च भूयो अभिजायते। படிக்கிட்டாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. ஜட இயற்கை, உயிர்வாழி குணங்களுடனான இவற்றின் உறவு ஆகியவற்றை பற்றிய இந்த தத்துவத்தை புரிந்து கொள்பவன் நிச்சயமாக முக்தி அடைகின்றான். அவனது தற்போதைய நிலை எவ்வாறு இருந்தாலும் சரி, அவன் மீண்டும் இங்கே பிறப்பெடுக்கப் போவது இல்லை. பொருளுரை: ஜட இயற்கை, பரமாத்மா, ஜீவாத்மா மற்றும் இவர்களுக்கு இடையிலான தொடர்பு ஆகியவற்றை பற்றி ஒருவன் தெளிவாக புரிந்து கொண்டால் முக்தியடைவதற்கு தகுதி பெற்று அவன் ஆன்மீக சூழ்நிலைக்கு திரும்புகின்றான். இந்த ஜட இயற்கைக்கு திரும்பி வரும்படி அவன் பலவந்தப்படுத்தப்படுவது இல்லை. இதுவே ஞானத்தின் பலன். சந்தர்ப்பவசத்தினால் ஜீவாத்மா இந்த ஜட வாழ்வில் விழுந்துள்ளான் என்பதை புரிந்து கொள்வதே ஞானத்தின் நோக்கம். அதிகாரிகள், சாதுக்கள் மற்றும் ஆன்மீக குருக்களின் சங்கத்துடன் கூடிய தனது சுய முயற்சினால் ஒருவன் தன் நிலையை புரிந்து கொண்டு முழுமுதற் கடவுளால் விளக்கப்பட்டபடி பகவத்கீதையை அவன் உண்மையுருவில் புரிந்து கொண்டு ஆன்மீக உணர்வான கிருஷ்ண உணர்விற்கு திரும்ப வேண்டும். அதன் பின்னர் அவன் மீண்டும் அந்த ஜட நிலைக்கு ஒருபோதும் திரும்பி வர மாட்டான். அறிவுடன் கூடிய ஆனந்தமயமான நித்திய வாழ்விற்கு அவன் ஆன்மீக உலகிற்கு மாற்றப்படுவான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. ஞானம் அப்படிங்கறத பத்தி தான் காலையிலயும் படிச்சோம். இல்லைங்களா மாதாஜி? ஆமாங்க மாதாஜி, படிச்சுங்க. ஆமாங்க. ஈஸ்வரி மாதாஜி, அது சொல்லுங்க. காலையில என்ன நம்ம பார்த்தோம்? மாதாஜி, ஆத்மாவுக்கும் பரமாத்மா நானே இந்த உடல் எல்லாம் ஆத்மாங்கிறத, அப்புறம் உடல் வந்து களம் சேத்ரா அப்படின்னு சொல்ற உடலை, சேத்திரைனுங்கிறது வந்து உடலும் உடலை சார்ந்து இருக்கிறவனையும் சொல்லுது, சேத்திரைன்னு சொல்லுது. பகவான் வந்து பரமாத்மாவா நம்ம ஆத்மாவுக்குள்ள இருந்து வழி நடத்துறாரு. அதனாலதான் நம்மளால எல்லா செயல்களும் செய்ய முடியுது. ஆனா இந்த செயல்கள் வந்து நம்ம பௌதிகத்தினால நம்ம செய்யறோம். அதற்கு பகவானுக்கு பொறுப்பு இல்லை. அதோட பலன்கள் அவர் சார்ந்தது இல்லைங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அதுதான் எனக்கு தெரிஞ்சது. சேத்ரஜ்ஞான்ற 2 பேர் யாருங்க மாதாஜி? ஆத்மா பரமாத்மாங்க மாதாஜி. சரிங்க, கரெக்டா சொன்னீங்க. அப்போ இங்கேயும் அதே தான் சொல்றாங்க பாருங்க. ஜடை இயற்கையால் ஆனதுதான் நம்ம உடம்பு, இல்லைங்களா? ஆமாங்க. பஞ்சபூதங்களால் ஆனது. சோ அது ஜட இயற்கைக்கு வந்து ஆத்மாக்கு எப்படி உணர்வு இருக்கிறதோ அதுக்கு ஜட இயற்கை கிடையாது, உணர்வு கிடையாது. அந்த ஜட இயற்கையால் ஆனதுதான் உடம்பு. அப்ப இந்த உடம்புக்கு ஏன் உணர்வு இருக்கு? ஆத்மா இருக்கிறதுனால உணர்வு இருக்கு. இந்த வித்தியாசம் புரியுதுங்களா எல்லாருக்கும்? அதான் ஆத்மா இல்லைன்னா அது ஜடங்களா மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. ஆத்மா இல்லை, அந்த உடம்புல ஆத்மா இருக்கனாலதான் உணர்வு இருக்காங்கிறீங்க. ஆத்மா இல்லைன்னா அது ஜடன்னு தான் சொல்லணும், இல்லைங்களா மாதாஜி? ஒரே நிமிஷம் மாதாஜி, நீங்க படிச்சுட்டு நான் வரேன். சரிங்க மாதாஜி பதம் அதுதான் மடக்கி வச்சிருக்கேன். 24ன்னு தான் நான் நினைச்சேன். இல்ல 25 தான் படிக்கணும். சரிங்க மாதாஜி. ம். 25வது ஸ்லோகம். இப்ப ஆமாங்க. பரவாயில்ல, அதனால பரவாயில்லைங்க. இப்ப ஜட இயற்கை, பரமாத்மா, ஜீவாத்மா, இதற்குரிய தொடர்பு நம்மளுக்கு தெரிஞ்சாதான் முக்திக்கு வழி கிடைக்கும். ஸோ காலையிலேயே அதே தான் பார்த்தோம். அதனால 25வது பார்க்கலாம். தியானேன ஆத்மனி பஷ்யந்தி கேசிதாத்மானம் ஆத்மனா அந்யே சாங்கியேன யோகேன கர்மயோகேன சாபரே
தங்களுக்குள் இருக்கும் பரமாத்மாவினை சிலர் தியானத்தினாலும் சிலர் ஞானத்தை வளர்ப்பதாலும் சிலர் அந்த பலனை எதிர்பாராது செயல்படுவதாலும் காண்கின்றனர். அது பொருள் ரிலேஷன்ல பிரபுபாதர் என்ன சொல்றேன்னா, ஆன்ம உணர்வில் மனிதன் கொள்ளும் ஆர்வத்தின் அடிப்படையில் கட்டுண்ட ஆத்மாக்களை 2 வகையா பிரிக்கலாம். இது அர்ஜுனனுக்கு இறைவன் பகவான் சொல்றார். இப்ப நாத்திகர்கள் கடவுளை பற்றி எதையும் அறிவது அசாத்தியம் என்ற கருத்துடையோர். அடுத்தது தொன்று தொட்டே கொள்கைகள் சந்தேகமுடையோர் ஆகியோர் ஆன்மீக அறிவில் வெகு தொலைவில் உள்ளனர். ஆனால் இதர பிரிவை சார்ந்தவர்கள் ஆன்மீக வாழ்வை புரிந்து கொள்வதில் நம்பிக்கையுடன் உள்ளனர். சந்தேகமுடையவர்கள் அப்ப கடவுளை பற்றி அறிவது அசாத்தியம்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே ஆன்மீகத்துல அதிகமா மேலோங்குவது கிடையாது. ஆனா மத்தவங்க எல்லாமே ஆன்மீக வாழ்வை புரிந்து கொள்றதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர்கள் ஆழ் உணர்வுடைய பக்தர்கள், தத்துவவாதிகள், பலன்களை துறந்த செயலாளிகள் என அழைக்கப்படுகின்றனர். சோ இதுல வெரைட்டி மியூட் போடாம யசோதா மாதாஜி. சோ இங்க 3 பிரிவு என்னன்னா, ஆன்மீக அதாவது பகவான்கிட்ட முழுமை நம்பிக்கையுடன் உள்ள பக்தர்கள், தத்துவவாதிகள், அவங்க எல்லாம் செயல் புரியாதவங்க. ஹரே கிருஷ்ணா, எல்லாருக்குமே கேட்கலீங்களா? எனக்கு கேட்கலீங்க மாதாஜி. ஓகேங்க மாதாஜி, நான் வைஃபை போட்டுக்கிறேன். கேக்குதுங்க மாதாஜி. அப்படியே என்ன சொன்னீங்கன்னு தெரியலீங்க மாதாஜி. அந்த 2 வகையில இருந்து தெரியலீங்க. பலன்களை, அது கர்ம காண்டம். இப்படி கர்மயோகிகள், இப்படி 3 பேர் இருக்காங்க. அப்போ ஒருமை கொள்கையினை நிலைநிறுத்த எப்போதும் முயற்சி செய்யும் நபர்கள் கூட நாத்திகர்கள் மற்றும் கடவுளை அறிவது அசாத்தியம் என்று நினைப்பவர்களுடன் சேர்க்கப்பட வேண்டியவர்கள். சோ ஒருமை கொள்கை, அதாவது கடவுளுடன் நானும் ஒண்ணு, கடவுளும் நானும் ஒண்ணு அப்படின்னு ஒருமைவாதிகள், நானும் கடவுளும் ஒண்ணு அப்படிங்கிறவங்க, அவங்கெல்லாம் நாத்திகர்களோட சேர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது மாயாவாதி கிருஷ்ணபராதி அப்படின்னு நாம சைத்தன்ய சரிதாமிரதத்துல பாக்குறோம். சோ கடவுளை அறிவது அசாத்தியம் என நினைப்பவர்கள் அக்னோட்டிஸ்ட். அவங்க வேறு விதமாக கூறினால் பரமபுருஷ பகவானின் பக்தர்கள் மட்டுமே ஆன்மீக அறிவுக்கு தகுதியுடையவர்கள். ஏனெனில் இந்த ஜட இயற்கைக்கு அப்பால் ஆன்மீக உலகமும் பரமபுருஷ பகவானும் உள்ளனர் என்பதையும், அந்த பரமபுருஷ பகவானே எங்கும் பரவி இறைவனாகவும் எல்லோரிலும் வீற்றிருக்கும் பரமாத்மாவாகவும் விரிந்துள்ளார் என்பதையும் அவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர். பக்தர்களுக்கு மட்டும்தான் புரியும் எப்படி பகவான் எல்லா இடங்களிலும் சர்வகதா அப்படின்னு எல்லா இடங்களிலும் பரவி இருக்கிறார் அப்படிங்கிறது. அதே சமயத்தில் பரமபூர்ண உண்மையினை ஞானத்தை விருத்தி செய்வதன் மூலம் புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் நபர்களையும் நம்பிக்கையுடையவர்களின் பிரிவில் இணைத்துக் கொள்ளலாம். சோ இந்த ஞானத்தை விருத்தி செய்யறது ஒவ்வொன்னா தெரிஞ்சு அப்புறம் நம்புறவங்க பாருங்க, சயின்டிஸ்ட் மாதிரி நான் ஆராய்ச்சி பண்ணித்தான் நம்புவேன் அப்படின்னு கடைசியில பக்திக்கு வந்துடுறாங்க. அவங்களையும் இந்த பிரிவுல சேர்க்கலாம். அத்தகைய சாங்கிய தத்துவாதிகள் இந்த ஜட உலகினில் 24 மூலக்கூறுகளையும் ஆராய்கின்றனர். நாம சொன்னோம் இல்லைங்களா, இது எங்கிருந்து வந்தது, அது எங்கிருந்து வந்தது, இப்படியா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆராய்ச்சி பண்ணி ஆத்மா இருக்கு உடம்புல, ஆத்மா மட்டும் செயல்பட முடியாது, உடம்புங்கிறது 24 மூலக்கூறுகளால் ஆனது, அதுக்குள்ள ஆத்மா இருக்கங்காட்டி தான் உணர்வு இருக்கு, அந்த ஆத்மா இல்லைன்னா இந்த உடம்பு ஒரு பிரயோஜனம் இல்லை, அது பொணமாயிரும். அப்புறம் இந்த ஆத்மாவுக்கு பக்கத்துல பரமாத்மா இருக்கிறதுனாலதான் அது செயல்பட முடியுது. இப்படின்னு 24 மூலக்கூறுகளையும் பிரிச்சு போட்டு ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் அவங்க பகவானை நம்புவாங்க. சோ அதே சமயத்தில் பரமபூர்ண உண்மையினை ஞானத்தை விருத்தி செய்வதன் மூலம் புரிந்து கொள்ள முயற்சி செய்யும் நபர்கள் நம்பிக்கையுடையவர்கள் பிரிவில் இணைத்துக் கொள்ளலாம். அத்தகைய சாங்கிய தத்துவாதிகள் இந்த ஜட உலகினை
24 மூலக்கூறுகளாக ஆராய்கின்றனர். மேலும் ஜீவாத்மாவினை 25வது விஷயமாக வைக்கின்றனர். ஆத்மாவை 25வது வைக்கிறாங்க, பரமாத்மாவை 26 வைக்கிறாங்க. இப்படியாக சிலதெல்லாம் அவங்க கூட சேர்க்கிறாங்க. இப்ப பௌதிக மூலக்கூறுகளுக்கு அப்பாற்பட்ட தனிப்பட்ட ஆத்மாவின் இயற்கை அவர்களால் புரிந்து கொள்ள இயலும் போது, தனிப்பட்ட ஆத்மாவிற்கு அப்பால் பரமபுருஷ பகவான் இருக்கிறார் என்பதையும் அவர்களால் புரிந்து கொள்ள இயலும். இப்படி 26வது விஷயம். இவ்வாறு படிப்படியாக அவர்களும் கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டின் தரத்தினை வந்தடைகின்றனர். ஆனா இதுக்கு இந்த கலியுகத்துல காலம் பத்தாது. 24 மூலக்கூறுகளை பிரித்து ஆராய்ந்து அப்புறம் ஆத்மா அப்புறம் பரமாத்மா என்பதை உணர்வதற்கு காலமே இல்லை. அப்ப பலன்களை எதிர்பார்க்காமல் செயல்படுபவர்களும் தமது மனப்பான்மையின் பக்குவமானவர்கள். கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டின் தளத்திற்கு முன்னேற்றம் அடைவதற்கு அவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அப்ப பலனை எதிர்பார்க்காம செயல்படுறவங்க, அப்ப நான் ஒரு காரியம் செய்யறேன் அப்படின்னா எனக்கு லாபம் வரும் இல்ல நட்டம் வரும், லாபம் வந்தா நான் எடுத்துக்குவேன், இப்படி பலனை எதிர்பார்க்காம நான் செய்ய வேண்டியது எனக்கு கடமை, அதுக்கப்புறம் விதியின் வசத்தால் எனக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் கிடைக்குங்கிறத நம்புறாங்க. என்னதான் நல்ல காரியம் பண்ணினாலும், இப்ப ஒரு பையன் நல்லா படிச்சிருப்பான், ஆனா அவனுக்கு அன்னைக்கு காய்ச்சல் வந்துடுது. அப்ப எக்ஸாம் எழுத முடியல, இல்ல போயிட்டு டயர்டா இருக்கான், நல்லா எழுத முடியல. ஏன் இது அவன் நல்லா படிச்சிருக்கான், நல்லா மார்க் வாங்கலாம், ஆனா ஏன் சூழ்நிலை அப்படி அமையுது? விதி வசம். அவன் செய்த கர்ம வினையின் பலனா. ஒருத்தர் நல்லா வியாபாரம் பண்ணுவான், எல்லாம் நல்லா தான் பண்ணினான், ஆனா ஒருத்தர் திடீர்னு அடிச்சுட்டு போயிட்டான் வேலை செய்யறவன், அதனால லாஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா அன்னைக்குன்னு பார்த்து சொல்லுவாங்க இல்லையா, உப்பு வைக்க போனா மழை பெய்யுது, வேற என்னமோ சொல்லுவாங்க, இந்த பழமொழி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி சிலர் எல்லாம் வியாபாரம் பண்ண போறப்போ அவங்க என்னதான் அவங்களுக்கு மாவு விக்க போனா காத்தடிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பொறி விக்க போனா காத்தடிக்குது. சோ பொறி காத்துல பறந்துரும், அப்ப உப்பு கரைஞ்சிரும் மழையில. சோ இந்த மாதிரி சிலருக்கு விதி வசத்தால என்ன வேணா நடக்கலாம். அவங்களோட முயற்சி பெரும் முயற்சியா இருக்கலாம், ஆனா அவங்க முயற்சி பார்த்தா லாபம் தான் வரணும், ஆனா வராது. ஏன்னா அவங்க விதிவசம் போன முந்தைய பிறவிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு லாபமோ நட்டமோ கிடைக்குது. இப்படி தனிப்பட்ட ஆத்மாவை அவங்க புரிஞ்சுக்க முடியாது. அப்ப புரிந்துக்க முயலும் போது ஆத்மாவுக்கு பக்கத்துல பரமாத்மா இருக்கிறாருங்க புரிஞ்சுக்க முடியும். 26வது விஷயம். இவ்வாறு படிப்படியாக அவர்கள் கிருஷ்ண உணர்வில் தரத்தை வந்தடைகிறார்கள். பலன்களை எதிர்பார்க்காமல் செயல்படுபவர்கள் தனது மனப்பான்மையில் பக்குவமானவர்கள். ஏன்னா இப்ப அர்ஜுனன் சொல்றாரு இல்லையா, பலன் கருதி சொல்றாரு, நான் இவங்களை எல்லாம் கொன்னா எனக்கு ரொம்ப பாவம் கிடைக்கும், இவங்களெல்லாம் போயிட்டாங்கன்னா நிறைய சோடை போயிருவாங்க, வர்ண சங்கரம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். ஆனா இந்த பலனை எல்லாம் நீ எதிர்பார்க்காத, உன்னோட டியூட்டி கடமை மட்டும் செய் அப்படிங்கிறார் பகவான். அப்ப அந்த கர்ம யோகத்தை சொல்றாரு. இப்ப கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டின் தளத்திற்கு முன்னேற்றம் அடைவதற்கு அவர்களுக்கும் கூட வாய்ப்பு வழங்கப்படுது. பரமாத்மாவினை தியானத்தின் மூலம் கண்டறிய முயலும் தூய உணர்வுடைய சில மக்கள் தமக்குள் பரமாத்மாவை கண்டவுடன் திவ்யமான தளத்தில் நிலை பெறுகின்றனர். அது போலவே ஞானத்தை விருத்தி செய்வதன் மூலம் சிலர் பரமாத்மாவை புரிந்து கொள்ள முயல்கின்றனர். வேறு சிலர் ஹடயோக பயிற்சியின் மூலம் பரமபுருஷ பகவானை குழந்தைத்தனமான செயல்களினால் திருப்தி செய்ய முயல்கின்றனர். சோ இப்படி எல்லாரும் பல வகையில பல பேர் முயற்சி பண்றாங்க. 26வது ஸ்லோகம். அன்யேத்வ ஏவம் அஜானந்த கிருத்வா அன்யேப்ய உபாஹதே தே அபிசாதி தரந்த்யேவ மிருத்யும் ஹிருதி பாராயணாக. வேறு சிலர் ஆன்மீக ஞானத்தின் ஆழ்ந்த அனுபவம் இல்லாத போதிலும் பிறரிடமிருந்து முழுமுதற் கடவுளை பற்றி கேட்பதன் அடிப்படையில் அவரை வழிபட தொடங்குகின்றனர். அதிகாரிகளிடமிருந்து கேட்பதற்கான தங்களது இயல்பின் காரணத்தினால் அவர்களும் பிறப்பு இறப்பின் வழியினை கடந்து செல்கின்றனர். அவங்களுக்கு ஆழ்ந்த அனுபவம் எல்லாம் கிடையாது. ஆன்மீக ஞானமே இல்ல. நிறைய பேர் இப்படி படிக்காதவங்க கோயில்ல நிறைய சேவை செய்யறாங்க. ஏன்னா அவங்க உயர்ந்த பக்தர்களிடமிருந்து பாகவதம் பகவத்கீதை இதெல்லாம் கேட்பதன் மூலமாக அவங்க ஞானத்தை அப்படியே விருத்தி செஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு ஜடக்கல்வி அவசியமே கிடையாது.
பகவானை பற்றி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த பகவான் மேல அவங்களுக்கு பகவானை பற்றி புரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருந்தா போதும். அந்த அந்த உள்ள அந்த ஆசை இருந்தா போதும், வேட்கை. அதுதான் வந்து எப்பவுமே பகவானிடம் அவங்க வந்து கேட்டுட்டே இருந்திருப்பாங்க, உன்னை பத்தி நான் புரிஞ்சுக்கணும், ஆனா எனக்கு படிப்பு இல்லையே, என்ன பண்றது அப்படின்னலாம் அவங்க நிறைய அழுதுருப்பாங்க. ஏன்னா அந்த ஏக்கம் இருக்கணும், பகவானை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் என்னமோ சொல்லுவாங்களா, அழுத பிள்ளைக்குதான் பால் அப்படின்னு. சோ யாருமே பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இல்லாதவங்களுக்கு வழியே கிடைக்காது. பகவானை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஏக்கம் இருக்கிறவங்களுக்கு தான் பகவான் வாய்ப்பு கொடுக்கிறார். பகவத்கீதை, பாகவதம், பக்தர்கள் சங்கம், இதன் மூலமா அவர் வாய்ப்பு கொடுக்கிறார். சோ இந்த பதம் குறிப்பாக நவீன சமுதாயத்திற்கு மிகவும் ஏற்றது. ஏன்னா நவீன சமுதாயத்தில் ஆன்மீக விஷயங்களை பற்றி கல்வி எங்கவே கிடையாது, வேத கல்வியே கிடையாது. எல்லாமே பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்த கல்விதான். ஏடிஎம் மாதிரி. அது எப்படி படிச்சா ஏடிஎம் மாதிரி பணமழை அவங்ககிட்ட இருந்து பொழியும். அம்மா அப்பா எல்லாம் அதைத்தான் விரும்புறாங்க நிறைய பேர். இதப்படி அதப்படி அதை படிச்சா நல்ல நல்ல வேலை கிடைக்கும், அதுல போனா நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஏடிஎம் மிஷின் தான் அவங்க விரும்புறாங்க. மக்களை வந்து ஆன்மீகத்துல குழந்தைகளை ஈடுபடுத்த விரும்பல. அப்போ மக்களில் சில நாத்திகவாதிகளாக, இறைவனை பற்றி அறிவது அசாத்தியம் என எண்ணுபவர்களாக அல்லது தத்துவவாதிகளாக கூட இருக்கலாம். தத்துவவாதிகள் அப்படின்னா மனக்கற்பனை செய்யறது, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு. ஆனா உண்மையில் தத்துவத்தை பற்றிய எந்த அறிவும் அவர்களிடம் இல்லை. தத்துவம் அப்படின்னா உண்மை மட்டும்தான் தத்துவம். பொய்யான விஷயங்களை எல்லாம் அவங்க தத்துவமா அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை டெக்கரேட் பண்ணி அலங்காரம் பண்ணி சொல்லுவாங்க. இப்ப சாதாரண மனிதனை பொறுத்தவரையில் அவன் நல்ல ஆத்மாவாக இருந்தால் கேட்டல் எனும் வழிமுறையின் மூலம் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு அவனுக்கு இருக்கு. நல்ல ஆத்மாவாக இருந்தால் சிரவணத்திலேயே கேட்பதன் மூலமே அவன் வந்து நல்ல முன்னேற்றம் அடையலாம். அப்ப கேட்டல் முறை மிகவும் முக்கியமானது. நவீன உலகில் கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்த பகவான் சைத்தன்யர் கேட்பதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தார். ஏனெனில் அதிகாரம் பொருந்திய நபர்களிடமிருந்து கேட்பதாலேயே சாதாரண மனிதன் முன்னேற்றம் அடைந்து விட முடியும். அதிலும் குறிப்பாக பகவான் சைத்தன்யர் உபதேசித்தபடி ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் தெய்வீக சப்தத்தை கேட்க வேண்டும். எனவே தன்னை உணர்ந்த ஆத்மாக்களிடமிருந்து கேட்பதற்கான நல்வாய்ப்பை எல்லா மனிதர்களும் பயன்படுத்தி கொண்டு படிப்படியாக அதனையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பின் பகவானது வழிபாடு சந்தேகமின்றி நடைபெறும். தனது நிலைமையை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இந்த கலியுகத்தில் எவருக்கும் இல்லை என்றும், ஆனால் பூரண உண்மையினை கற்பனை ஆய்வுகளின் மூலம் புரிந்து கொள்வதற்கான முயற்சியை விட்டொழிக்க வேண்டும் என சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். சோ கேட்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. சைத்தன்ய மகாபிரபு இந்த கேட்பதன் மூலமாகவே உங்களை நல்ல நிலைக்கு கொண்டு வரலாம் பக்தியில. அப்ப என்ன பண்ணணும்னா விழிப்புணர்வுடன் கேட்க வேண்டும். தூங்கிட்டே கேட்க கூடாது, இன்ட்ரெஸ்ட் இல்லாம கேட்க கூடாது. பல விஷயங்களை என் மனசுல நினைச்சுக்கிட்டு கேட்கறேங்கிற பேர்ல அட்டெண்டன்ஸ் கொடுக்க கூடாது. ரொம்ப விழிப்புணர்வுடன் கேட்க வேண்டும். அதாவது நீங்க ஒவ்வொருத்தரும் இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இப்ப 20 பேர் இருக்கிறோம்னா 20 பேரும் இதுல ஆழ்ந்து கவனிக்கணும். கடைசியில கேள்வி கேட்டா சொல்லணும், அந்த அளவுக்கு கேட்கணும். ஏன்னா பகவானை பற்றி கேட்பது ரொம்ப முக்கியமானது. 5% கேட்டீங்கன்னா உங்களுக்கு 5% தான் மார்க் கிடைக்கும். 10% உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மார்க் கிடைக்கும். ஸோ 20% கவனிச்சீங்கன்னா 20 மார்க். 80% நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா 80% மார்க். அதனால 1 மணி நேரம் இருக்கிறோங்கிறது அர்த்தம் கிடையாது. சில மணி நேரம் இருந்தா கூட அது எவ்வளவு கவனிச்சோங்கிறது தான் முக்கியம். சோ இங்க பூர்ண உண்மையினை கற்பனை ஆய்வின் மூலம் புரிந்து கொள்ள முயற்சி செய்யக்கூடாது. ஏன்னா கற்பனை, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு கற்பனை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. சிலரெல்லாம் பொய்யவே அலட்சியமா நான் சொல்றதுதான் உண்மைன்னு சொல்லி அழிச்சட்டியம் பண்ணுவாங்க. அதெல்லாம் இங்க அந்த கற்பனையெல்லாம் இங்க வேலைக்கு ஆகாது. சோ எதன் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறது குரு, சாது, சாஸ்திரம். வேற எதன் மூலமா நம்ம கற்பனையில எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க வழியே கிடையாது. அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. நீங்க கற்பனை பண்ணி என்னை புரிஞ்சுக்கோங்கன்னு பகவான் சொல்லவே இல்லை. குருவை நாடுங்கள், சாஸ்திரத்தை நாடுங்கள், பக்தர்களை நாடுங்கள்னு தான் சொல்றார். குரு, சாது, சாஸ்திரா.
அப்ப சாதுனா யாரு? பக்தர்கள். இப்ப தன்னுணர்வை பற்றி கேட்டு அந்த அடிசுவட்டை பின்பற்றும் அளவுக்கு அதிர்ஷ்டசாலியா இருக்கணும். தூய பக்தரிடம் அடைக்கலம் கொள்ள வேண்டும். தத்வித்தி பிரதிபாதேன பணிப்பிரஸ்னேன சேவையா உபதேசந்தி தேஜானம் ஞானின தத்துவ தர்ஷனக. அப்போ நம்பிக்கையுடன் கேட்கணும் அதையும். சோ இதெல்லாம் கேட்பதுல மிக உயர்ந்த ஆத்மாக்களிடம் கேட்கறது ரொம்ப விசேஷம். பக்தர்கள் அந்த பாரம்பரிய வழியில வர்ற பக்தர்களிடமிருந்து கேட்கணும். அடுத்தது 27வது பதத்துல சாஸ்திர சக்ஷு ஞான சக்ஷு இத பத்தி விவரிக்கப்பட்டிருக்கு. 27 இருந்து 35 வரைக்கும். சாஸ்திர சக்ஷு சாஸ்திரத்தின் கண் கொண்டு பார்க்க வேண்டும். நாம எல்லாமே இந்த பௌதிக கண்ணை வச்சுட்டு பௌதிகமா தான் பாக்குறோம். ஒரு மனிதனை ஒரு உடல் வச்சுதான் நம்ம பாக்குறோம். இவர் என் தந்தை, இவர் என் அம்மா, இது என் பையன், இது என் உடம்பில் பிறந்ததுனால எனக்கு சொந்தம். சோ உடல் அடிப்படையிலான உறவு முறைகளை அந்த சாஸ்திர சக்ஷு வச்சு பார்க்காம, சாஸ்திரத்துல என்ன சொல்லப்படுது? இது எல்லாம் ஆத்மாக்கள், நாம எல்லாம் ஒரு குடும்பமா ஒரு குழுவா பயணம் பண்றோம். அப்ப போகக்கூடியவங்க. இந்த உடல் அழியக்கூடியதுனால நம்ம பார்க்க மாட்டோம். இந்த உடம்ப உடல் தளத்துலதான் பார்ப்போம். அப்போ சாஸ்திர சக்ஷு ஞான சக்ஷு ஞானத்தின் கண் கொண்டு பார்க்க வேண்டும். சக்ஷு அப்படின்னா பார்வை. இப்ப 27வது ஸ்லோகத்துல யாவத் சஞ்சாயதே கிஞ்சித் சத்வம் தாவர ஜங்கமம் சேத்திரஜ்ஞ சம்யோகாத் தத்வித்தி பரந்தர்ஷப. அதாவது பாரதர்களின் தலைவனே, அசைவன அசையாதவை என எவையெல்லாம் நீ காண்கிறாயோ அவையெல்லாம் செயல்களின் களமும் களத்தை அறிந்தவனும் இணைந்த கலவையே ஆகும். சோ அசைவன அசையாதவை எதெல்லாம் நீ பாக்குறியோ அதெல்லாம் செயல்களின் களம். அதாவது இந்த உலகம் என்பது நமக்கு ஒரு களம். இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக இறைவன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தது. விளையாடுற பொம்மை. நாமெல்லாம் இங்க எப்படி ஒரு குழந்தை ஆசைப்படுது கிச்சன்ல போய் சமைக்கிறதுக்கு. அப்ப அம்மா சொல்றா, வேண்டாம், உனக்கு வயசு பத்தாது, கேஸ் அடுப்பு விறகு தீயே அதெல்லாம் உனக்கு தீ பத்திடும், கையெல்லாம் புண்ணாயிடு, வேண்டான்னு. ஆனா அந்த குழந்தை அடம் பிடிக்கிறப்ப அம்மா என்ன பண்றான், சந்தையிலயோ இல்ல கடையிலயோ போய் விளையாட்டு சாமான கிச்சன் செட்டை வாங்கி தரா. அந்த குழந்தை உட்காந்து சமைக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணி அதுல மகிழ்ச்சி அடையுது. அது போல நாமெல்லாம் பகவானை விடுத்து அனுபவிக்கணும், உன்னை மாதிரியே நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டதுனால பகவான் பொய்யான ஒரு உலகத்தை, இந்த களத்தை ஏற்படுத்தி நீ போய் நீயே அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, நான் அவர் இல்லாம அனுபவிக்க முடியாதுங்கிற காரணத்தினால நம்மளுக்கெல்லாம் தெரியாம பரமாத்மாவா உள்ள உட்காந்து நம்மளை வழி நடத்துறாரு. இப்ப எதையெல்லாம் நீ காண்கிறாயோ அவையெல்லாம் செயல்களின் களம், களத்தை அறிபவனும் இணைந்த கலவை. சோ களத்தை அறிந்தவன். அப்ப இந்த களத்தை அறிந்தவன் 2 பேரு. நான் இருக்கிற இடத்த என்னால தெரிஞ்சுக்க முடியும், அதுவும் ஒரு களம்தான். நான் என்னோட உடலும் ஒரு களம்தான். ஏன்னா நாம் ஆசையை அனுபவிக்கிறதுக்கு ஒரு கருவியாக இந்த உடல் வேணும். சோ இந்த உடல் எனும் களத்தை அறிந்தவன் ஆத்மா, பரமாத்மா 2 பேருமே. சோ இந்த உலகம் எனும் களத்தை அறிந்தவர்களும், நான் என்னோட இடத்த பத்தி, எங்க வீடை பத்தியே தெரியும், எங்கெங்க எந்தெந்த ரூம் இருக்கு, என்னென்ன பொருள் வச்சிருக்கிறேன். ஆனா நிறைய தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா நிறைய பொருளை வச்சுட்டு மறந்துடுவோம். வீட்டுக்குள்ள என்ன பரன் மேல என்ன இருக்கு, எந்த குண்டா அண்டா எல்லாம் எங்க வச்சோம், மறுபடியும் ஏதாவது விசேஷம் இருக்கிறப்ப தேடி எடுப்போம். ஒரு சிலது கிடைக்கும், ஒரு சிலது மறந்து போயிடும். சோ ஆனா பகவானுக்கு எல்லா இடமும் தெரியும். அது போல எல்லா களமுமான இந்த உடலும் தெரியும். எல்லாம் உள்ள பரமாத்மா இருக்கார், வெளியிலயும் பரமாத்மாவா இருக்கார். இப்படியாக அந்த களத்தையும் களத்தை அறிபவனும் இணைந்த கலவைதான். அப்ப எதையெல்லாம் நீ பாக்குறியோ அசைவன அசையாதவை எல்லாம், அவையெல்லாம் செயல்களின் களமும் களத்தை அறிந்தவனும் இணைந்த கலவையாகும். பொருளுரை. இப்பதத்தில் ஜட இயற்கையும் உயிர்வாளியும் விளக்கப்பட்டுள்ளன. இவை இரண்டுமே பிரபஞ்சம் படைக்கப்படுவதற்கு முன்பிலிருந்தே இருக்கின்றன. ஜட இயற்கை, பகவான் இந்த ஆன்மீக உலகுக்கும் பௌதீக உலகுக்கும் இடையில, அந்த இடைப்பட்ட அந்த வானத்துல அவர் என்ன பண்ணாரு, இந்த 24 மூலக்கூறுகள் மகத் தத்துவம்
அதை ஏற்படுத்தி வச்சார். சோ இந்த பிரபஞ்சம் படைக்கிறதுக்கு முன்னாடியே அதை வச்சுதான் அவர் அந்த பிரபஞ்சத்தை படைக்கிறார். ஆத்மாக்கள், அப்போ ஆத்மாக்கள் வந்து முதல்ல ஆன்மீக உலகத்திலயும் இருந்தது. அப்புறம் மறுபடியும் ஆத்மாக்களுக்கு அழிவே இல்லை. அதனால இந்த ரெண்டுமே பிரபஞ்சம் படைக்கப்படுவதற்கு முன்பே இருக்கின்றது. சோ என்னவெல்லாம் படைக்கப்படுகின்றனவோ அவையெல்லாம் உயிர்வாளியும் ஜட இயற்கையும் கலந்த கலவையாகும். மரங்கள், மலைகள், குன்றுகள் என பல்வேறு அசையாத தோற்றங்கள் மற்றும் அசையும் தோற்றங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் அவை அனைத்தும் உயர்ந்த இயற்கையான உயிர்வாளியும் ஜட இயற்கையும் கலந்த கலவையே. சோ உயர்ந்த இயற்கையான உயிர்வாளியும் ஜட இயற்கையும் கலந்த கலவை. அப்போ மலைகள் அதெல்லாம் வளருதுன்னு கூட நம்ம பார்த்திருக்கிறோம். கற்சிலைகள் சில இடங்கள்ல வளருதுன்னு பாக்குறோம். ஏன் வளருது? பகவான் நல்ல பரமாத்மாவாக இருப்பதனால். சோ இந்த உலகம் அத வந்து சுழல்கின்றது அப்படின்னா ஏன் அது சுழலுது? அதுக்கு உயிர் இருக்குதா? ஆமா, அது வந்து பரமாத்மா அதை வந்து உள்ள இருந்து செயல்படுத்துகின்றார். சோ அந்த உயிர்வாளியும் ஜட இயற்கையும், உயிர்வாளின்னா நாமெல்லாம் சாதாரண உயிர்வாளிகள், ஆனால் பகவான் வந்து பரம உயிர்வாளி. அவர் வந்து இந்த ஜட இயற்கைக்குள்ள பரமாத்மாவா இருக்கிறதுனால தான் எல்லாமே இயங்குது. அப்போ உயர் இயற்கையான உயிர்வாளிகள் தொடர்பின்றி எதுவும் வளர இயலாது. தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேகாந்திர பிராப்தி தீரஸ்தத்ரா முக்கியதி அப்படின்னு உடல் வந்து பல மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அந்த உயிர்வாளியோட தொடர்பு இருக்கங்காட்டிக்கு தான் அந்த ஜட இயற்கையான உடம்பு வளர்கின்றது. அப்ப ஜடத்திற்கும் உயர்ந்த இயற்கைக்கும் இடையிலான உறவு நித்தியமாக தொடர்கிறது. இத்தொடர்பு முழுமுதற் கடவுளினால் நிறைவேற்றப்படுகிறது. எனவே உயர்ந்த இயற்கை, தாழ்ந்த இயற்கை ஆகிய இரண்டையும் கட்டுப்படுத்துபவர் அவரே. சோ உயர்ந்த இயற்கை, தாழ்ந்த இயற்கை. உயர்ந்த இயற்கை எது? ஆன்மீக உலகம். தாழ்ந்த இயற்கை எது? பௌதிக உலகம். ரெண்டையும் கட்டுப்படுத்துபவர் பகவானே. அப்ப ஜட இயற்கை அவரால் சிருஷ்டி செய்யப்படுகின்றது. இத்தகு ஜட இயற்கையில் உயர்ந்த இயற்கை வைக்கப்படுகிறது. ஜட இயற்கைனா இந்த ஜட உலகம். அப்ப உயர்ந்த இயற்கைனா என்ன? அந்த ஆத்மாக்கள். அந்த உயர்ந்த இயற்கை, நாமெல்லாம் உயர்ந்த இயற்கை வகை சார்ந்தவர்கள். நாமெல்லாம் வந்து தாழ்ந்த இயற்கை சார்ந்தவர்கள் அல்ல. நமது ஆத்மா என்பது தெய்வீகமானது, ஆத்மா ஆன்மீகமானது. ஆனா அந்த ஆத்மா ஜட இயற்கை எனும் இந்த உடலுக்குள்ள துணிக்கப்படுகின்றது, வைக்கப்படுகிறது. இவ்வாறாக இவ்வெல்லா செயல்களும் தோற்றங்களும் உண்டாகின்றது. அதனாலதான் இந்த தோற்றங்கள் நம்மளுக்கு உண்டாகுது. எந்த மாதிரி? இந்த ஜடக்கண்களால் பார்ப்பது இல்லாம ஜடத்தினால் பார்ப்பது எல்லாமே நம்ம உண்மை நம்புறோம். சோ அந்த தோற்றங்கள் எல்லாம் இப்படித்தான் உண்டாகுது. அடுத்தது 28வது ஸ்லோகம். சமம் சர்வேஷு பூதேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷ்யத்ஸ்வ அவினஷ்யந்தம் ய பஷ்யதி ச பஷ்யதி. எல்லா உடல்களும் ஜீவாத்மாவுடன் இணைந்து, எல்லா உடல்களும் ஜீவாத்மாவுடன் இணைந்து பரமாத்மாவை காண்பவனும், அழியக்கூடிய உடலினுள் இருக்கும் ஆத்மாவும் பரமாத்மாவும் அழிவடைவதில்லை என்பதை புரிந்து கொண்டவனுமே உண்மையாக காண்பவன். ஆனா நம்ம அப்படியே பாக்குறோம், இது என்னோட பையன், இது என்னோட கணவர், இது உடலை வைத்துதான் நம்ம பாக்குறோமோ தவிர அந்த ஆத்மாவுக்கு எப்பவுமே நம்ம முக்கியத்துவம் தந்ததில்லை. இப்ப என்னோட பையன் வந்து சில காரியங்கள் எனக்கு பிடிக்காத செய்யறான் அப்படின்னா அது அவனுடைய சுதந்திரம். அந்த ஆத்மா வந்து இதுக்காகத்தான் இந்த உலகுக்கு வந்திருக்கு, அதனால சிலதெல்லாம் நான் ஓரளவுக்கு தான் அவளை கண்ட்ரோல் பண்ணணுமே தவிர நான் முழுமையா அதை கட்டுப்பாட்டுல எடுத்துக்கிறேன். ஏன்னா என் உடல இருந்து பிறந்ததுனால இவன் என்னுடைய பையன் என்னோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும்னு உரிமை எடுத்துக்க கூடாது. ஓரளவுக்கு ஒரு தாய் வந்து சொல்லலாம், ஆன்மீகத்துல நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனா என்னோட கட்டுப்பாட்டுல அந்த ஆத்மாவை வச்சிருக்கணும் அப்படின்னா, ஏன்னா அவங்களுக்கும் சில விருப்பங்கள் இருக்கங்காட்டித்தான் இந்த உடல் எடுத்து நம்ம மூலமா வர்றாங்களோ தவிர நானே முழுவதுமான கட்டுப்பாட்டு அதிகாரி கிடையாது அவனுக்கு. சோ உள்ள வச்சு வாங்கி வச்சு. சோ எல்லா உடல்களும் ஜீவாத்மாவுடன் இணைந்து பரமாத்மாவை காண்பவன். சோ எல்லா உடல்லையும் நாம எதை பார்க்கணும்? பரமாத்மாவையும்
ஜீவாத்மாவையும் ஆத்மாவையும் காக்கணும். அப்ப அழியக்கூடிய உடலில் இருக்கும் ஆத்மாவும் பரமாத்மாவும் அழிவதில்லை. இது 2வது அத்தியாயத்திலேயே நாம பார்த்துட்டோம். ஆத்மாவுக்கோ பரமாத்மா நித்யோ நித்யானாம் சேதன சேதனானாம் ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான் அப்படின்னு கட உபனிஷத்துல கூட பாக்குறோம். நித்யோ நித்யானாம் நித்தியமான ஆத்மா. அந்த பரமாத்மாவும் நித்தியமானது, ஆத்மாவும் நித்தியமானது உள்ளது. அடுத்தது பொருளுரையில ஸ்ரீல பிரபுபாதர் என்ன சொல்றேன்னா, நல்ல சங்கத்தின் மூலம் உடலின் உரிமையாளனான ஜீவாத்மா, ஜீவாத்மாவின் நண்பன் ஆகிய 3ஐயும் முறையாக காணக்கூடியவன். சோ உடலோட உரிமையாளனான ஜீவாத்மா, ஜீவாத்மாவின் நண்பனான பரமாத்மா, இந்த 3ஐயும் முறையாக காணக்கூடியவன். இதுதான் நம்ம இன்னும் காலையில இருந்து படிச்சுட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? கலம் சேத்ர சேத்ரக்ஞ, உண்மையான ஞானத்தில் அவன் தான் இருக்கிறான். அப்ப ஆன்மீக விஷயங்களை உண்மையாக அறிந்தவரின் சங்கத்தினை ஒருவன் அடையாவிடில் அவனால் இந்த 3 விஷயங்களை காண முடியாது. சோ ஆன்மீக அறிவு மட்டும்தான் நம்மளுக்கு பிரயோஜனமானது. பௌதிகத்துல நீங்க எத்தனை அறிவு இருந்தாலும், ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டரேட்டு, டாக்டர், என்ஜினியர் எத்தனை தான் நீங்க படிச்சாலும் கண்டிப்பாக தன்னை உணராத ஆத்மா அவன் முக்தி அடைவதில்லை. இறப்பின் போது அவன் ரொம்ப மீண்டும் அவனுடைய கர்மாக்கு தகுந்த மாதிரி பல உடல்கள் பெற்று துன்புறுகிறான், உடலால் துன்புறுகிறான். சோ அத்தகு சங்கம், அதாவது பக்தர்களுடைய சங்கம் இல்லாதவர்கள் அறியாமையில் உள்ளனர். அவர்கள் வெறுமனவே உடலை காண்கின்றனர். உடல் அழிந்தவுடன் எல்லாம் முடிந்து விட்டது என எண்ணுகின்றனர். ஆனால் உண்மை அதுவல்ல. உடலின் அழிவிற்கு பிறகு ஆத்மாவும் பரமாத்மாவும் பல்வேறு அசைகின்ற அசைவற்ற உருவங்களில் நித்தியமாக தொடர்கின்றனர். சோ அசைகின்ற மற்றும் அசைவற்ற உருவங்களில் நித்தியமாக தொடர்கின்றனர். சோ அசைவற்ற உருவங்கள் அப்படின்னா என்ன? புல்லாகி, பூண்டாகி, புழுவாகி, மரமாகி அப்படின்னு அந்த மரம், செடி, கொடிகள் அதெல்லாம் ஒரு இடத்துலதான் நிக்க முடியும். அசைந்து அது வேற இடத்துக்கெல்லாம் போக முடியாது. சோ அந்த மாதிரி அசைகின்ற அசைவற்ற உருவங்களில் நித்தியமாக தொடர்கின்றனர். பயணம் எப்படி வேணா தொடரும். பல உடல்கள், அது கீழே இருந்து 1 அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு உள்ள மனிதர் வரைக்கும் எங்க வேணா பயணம் பண்ணலாம். அந்த ஆத்மாவானது இப்படி டிராவல் பண்ணிட்டே இருக்குது, வேறு வேறு உடல் எடுத்து கர்மாக்கு தகுந்த மாதிரி. நல்வினையின் பயனாக மனித பிறவி கிடைக்கிறது. தீவினையின் பயனாக பல 84 லட்சம் பிறவிகள்ல வேற ஏதாவது பிறவி கிடைக்கலாம். இப்படி அது அந்த உருவங்கள்ல இந்த பயணம் தொடர்ந்துட்டே இருக்குது, இந்த ஆத்மாவோட பயணம். இப்ப பரமேஸ்வர அப்படின்ற சமஸ்கிருத சொல் சில சமயங்கள்ல ஜீவாத்மா அப்படின்னு சொல்லப்படுது. ஏனெனில் இந்த உடலின் எஜமானன் ஜீவாத்மாவே. மேலும் உடல் அழிவுற்ற பிறகு அவன் மற்றொரு உருவத்திற்கு மாறுகிறான். இவ்வாறு அவனே எஜமானன். ஆனால் பரமேஸ்வர என்பது பரமாத்மாவை குறிக்கும் என இன்னொருத்தவங்க சொல்றாங்க. எவ்வாறு இருப்பினும் ஆத்மா பரமாத்மா ஆகிய இருவருமே தொடர்ந்து வேற வேற உடல்ல பயணம் பண்ணிட்டே இருக்காங்க. அவர்கள் அழிக்கப்படுவதில்லை. இவ்விதமாக காணக்கூடியவன் என்ன நடக்கிறது என்பதை உண்மையில் காண முடியும். இத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு உடல் ஆத்மா மற்றும் பரமாத்மா இந்த 2உடனே பயணம் பண்ணுது. பரமாத்மா இல்லாம யாராலும் செயல்பட முடியாது. ஒரு உடல்ல அது ஒரு அணுவோட உடல்ல இருந்து யானையோட உடல், திமிங்கலத்தோட உடல் வரைக்குமே பரமாத்மா இல்லாம யாராலையும் டிராவல் பண்ண முடியாது. அடுத்த ஸ்லோகம் 29. சமம் பஷ்யன் ஹி சர்வத்ர சமவஸ்திதம் ஈஸ்வரம் நஹி ஹினஸ்யாத்மானாத்மானம் ததோ யாதி பராம் கதிம். பரமாத்மா எல்லா இடங்களிலும் எல்லா உயிர்வாழிகளிலும் சமமாக வீற்றிருப்பதை காண்பவன் தனது மனதால் தன்னை இழிவுபடுத்திக் கொள்ளுவதில்லை. இவ்வாறாக அவன் தெய்வீக இலக்கை அணுகுகின்றான். எல்லா இடங்களிலும் எப்படி கர்ப்போதக சாய் விஷ்ணு எல்லா பிரபஞ்சங்களிலும் அவர் நுழைஞ்ச உடனேதான் அந்த உலகங்கள் எல்லாம் இயங்குது. அப்போ இந்த உலகத்திற்கு பரமாத்மா யார்? பிரபஞ்சத்துக்கு பரமாத்மா யார் அப்படின்னா கர்ப்போதக சாய் விஷ்ணு. இந்த உடலுக்கு பரமாத்மா அப்படின்னா சீரோதக சாய் விஷ்ணு. நீங்க புருஷ அவதாரங்களை நல்லா புரிஞ்சுக்கிறவங்களுக்கு இது புரியும், எளிதாக புரியும். ஃபர்ஸ்ட் மகாவிஷ்ணு, அப்புறம்
கர்ப்போதக சாயி விஷ்ணு, அப்புறம் சீரோதக சாயி விஷ்ணு. முதல்ல வந்து காரண உதக சாயி விஷ்ணு அல்லது மகாவிஷ்ணு, 2 பேர் இருக்கு. காரண உதக சாயி விஷ்ணு அல்லது மகாவிஷ்ணு, அப்புறம் கர்ப்போதக சாயி விஷ்ணு, அப்புறம் சீரோதக சாயி விஷ்ணு. கர்ப்போதக சாயி விஷ்ணு இந்த உலகத்துக்குள்ள பரமாத்மாவாக நுழைகின்றார். அப்புறம் சீரோதக சாயி விஷ்ணு ஒவ்வொரு உயிர்வாளிக்குள்ளேயும் பரமாத்மாவாக நுழைகின்றார். அதனால எல்லா இடங்களிலும் பரமாத்மா இருக்கிறார், எல்லா உயிர்வாளிகளிலும் பரமாத்மா இருக்கிறார், எல்லா இடங்களிலும் கர்ப்போதக சாயி விஷ்ணு பரமாத்மாவா இருக்கிறார், எல்லா உடல்களிலும் சீரோதக சாயி விஷ்ணு பரமாத்மாவாக இருக்கிறார். இவ்வாறு எல்லா உயிர்வாளிகளிலும் இருப்பதை காண்பவன், எல்லா இடங்களிலும் இருப்பதை காண்பவன் தனது மனதால் தன்னை இழிவுபடுத்திக் கொள்ளுவதில்லை. இழிவுபடுத்திக் கொள்வதில்லை அப்படின்னா, நான் ரொம்ப ஏழை, நான் என்கிட்ட பணமே இல்லை, ஐயோ நான் கருப்பா இருக்கேன், அந்த மாதிரி இழிவுபடுத்திக் கொள்வதில்லை. அப்படின்னா இப்ப பக்தர்களோட சொல்லுவாங்க என்னன்னா, ஐயோ நான் பக்தியில கீழ்நிலையில இருக்கிறேன், அத பத்தி சொல்லல. இழிவுபடுத்துறது அப்படின்னா நாம வந்து பௌதிகமாக நம்ம இழிவுபடுத்திக்கிறது. ஐயோ எனக்கு அது இல்ல இது இல்ல, நான் அவங்கள விட கீழ்நிலையில இருக்கிறேன், என்கிட்ட கார் இல்ல, என்கிட்ட வீடு இல்ல, அவங்கள விட கீழ்நிலையில இருக்கிற, அப்படி இழிவுபடுத்தி கொள்றது கிடையாது. ஏன்னா நாமெல்லாம் தெய்வீக ஆத்மாக்கள். அது அவனுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அவன் இதெல்லாம் பார்க்கவே மாட்டான், வெளிப்புற ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டான். நான் ஆன்மீகமானவன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, பகவான் நம்ம கிட்ட இருக்கிறார் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சுன்னா, அவன் எதற்கும் ஏங்குவதில்லை. நான் சோச்சதி நான் காங்ஷதி, எதையும் எதிர்பார்ப்பதில்லை, அவன் எதற்காகவும் ஏக்கம் கொள்ளுவதில்லை, அதை அடைய வேண்டும் என்ற விருப்பமும் அவனுக்கு இல்லை. சோ அவனுக்கு தோல்வி என்பதே கிடையாது. ஏன்னா அவன் பகவானை வந்து உள்ள பார்த்துட்டான், பரமாத்மா எப்போ எங்கிட்ட இருக்கார், சோ அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு கவலை இல்லை, அவர் பார்த்துப்பார் என்ன, நிச்சயமா அவன் சரணடைஞ்சிருவான். ஆனா இந்த சரணடையாதவங்க போலிகள் இருக்காங்க பாருங்க, அவங்க வெளிப்புற தோற்றத்தை மட்டும் காண்பவர்கள். அவங்களால இந்த சூட்சுமமான விஷயங்கள் எல்லாம் பார்க்கவே முடியாது, மனசைவே அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்ப மனசுக்குள்ள அப்ப உடலுக்குள்ள இருக்கிற பரமாத்மாவை எப்படி பார்க்க முடியும்? சூட்சுமமான விஷயங்கள், அந்த மனம் புத்தி அகங்காரம், அவங்களால அது வந்து எப்பவுமே அதுல கவனமே இருக்காது அவங்களுக்கு. மனம் பாட்டுக்கு எங்கிட்டு இருக்கும், புத்தி பாட்டுக்கு எங்கிட்டு இருக்கும், அது வந்து கடிவாளம் இல்லாம போயிட்டே இருக்கும் அந்த மனம். அது கடிவாளம் வந்து பக்தர்களாலதான் போட முடியும். இப்ப ஒரு குதிரையோ இல்ல மாடோ போகும்போது அது வாயில வந்து ஒரு கடிவாளம் போட்டிருப்பாங்க, ஒரு நெட்டு மாதிரி போட்டிருப்பாங்க, அது எதையும் சாப்பிட முடியாது. அது பயணத்துல வந்து எங்காவது போய் நல்ல புல்லு இருக்கு, போய் அதை மேய முடியாது, ஏன்னா அதெல்லாம் விலங்குகள், உடனே போய் அதை மேய. ஆனா கடிவாளம் இருக்கிறதுனால அது ஒண்ணும் வாயில போட்டு அதை மெல்ல முடியாது, அதனால அது பாதையில சீரா போயிட்டு இருக்கும். அது போல இங்க வந்து தன்னை மனதால் தன்னை இழிவுபடுத்திக் கொள்வதில்லை, ஏன்னா மனசை அவன் கட்டுப்படுத்துறான். கடிவாளம் என்ன கடிவாளம்? பரமாத்மா என்னுள் இருக்கிறார், அதனால நான் ஒழுங்கா செயல்படணும், அவர் என்னையுமே சாட்சியாக இருக்கிறார், அவர் பார்த்துட்டே இருக்கிறார், நான் தப்பு பண்ணக்கூடாது, பொய் பேசக்கூடாது, எப்பவும் அவரை பத்தி நினைக்கணும். பௌதியத்துல ஆழ்ந்த ஈடுபாடு என்னை கொண்டு போய் ரொம்ப டிச்சில கரை சேர்த்திரும். அப்ப ஆன்மீக உலகுக்கு போகணும்னா நான் வந்து எப்பவும் தவத்தில் இருக்கணும், அவரை பற்றிய நினைப்பிலேயே தவத்தில் இருக்கணும். அப்போ தவம் அப்படின்னா சில பேர் தவம் இருப்பாங்க, எப்படின்னா பௌதிகத்திலயும் தவம் இருப்பாங்க. நான் அந்த டிவி வாங்கணும் அப்படின்னு ஒய்யாம அதையே நினைச்சிட்டு இருப்பாங்க, எதை நினைக்கிறானோ அதுவாகவே மாறிடுறான். சோ அவன் நான் 3 வேளை சாப்பிட்றத ஒரு வேளை நிறுத்திட்டு அதை அந்த பணத்தை வச்சு இப்படியாக பல வகைகள்ல அவன் சேமிப்பு தொடங்குறான். அப்புறம் அவன் கடைசியில இப்ப டிவி வாங்கிடுறான். இது கூட தவம், அது வெற்றி அடையுது. ஆனா ஆன்மீகத்துல தவம் இருக்கிறவன் ஆன்மீகத்துல வெற்றி அடைவான், பௌதிகத்துல தவம் இருக்கிறவன் பௌதிகத்துல வெற்றி அடைவான். ஆனா அதனால அவனுக்கு துன்பம் தான் வரும். ஆனா ஆன்மீகத்திலேயோ பேரின்பம் கிடைக்கும். இவ்வாறு அவன் தெய்வீக இலக்கை அணுகுகிறான். பொருளுரை: பௌதிக வாழ்வை ஏற்றுள்ள உயிர்வாளி தனது ஆன்மீக வாழ்விலிருந்து மாறுபட்ட சூழ்நிலையில் நிலை பெற்றுள்ளான். ஆனால் கடவுள் தனது பரமாத்மா தோற்றத்தின் மூலம் எங்கும் வீற்றிருப்பதை ஒருவன் புரிந்து கொண்டால், அதாவது பரமபுருஷ பகவானின் இருப்பை ஒவ்வொரு ஜீவனிலும் ஒருவனால் காண முடிந்தால், இழிவான மனப்பான்மையின் மூலம் அவன் தன்னை இழிவுபடுத்திக் கொள்ளுவதில்லை. எனவே படிப்படியாக ஆன்மீக உலகிற்கு அவன் முன்னேற்றம் அடைகிறான். பொதுவாக மனம் புலன்களை திருப்தி செய்யும் முறையில் மயங்கியுள்ளது. ஆனால் அதே மனம் பரமாத்மாவை நோக்கி திரும்பும் போது ஆன்மீகத்தை புரிந்து கொள்வதில் ஒருவன் முன்னேற்றம் அடைகிறான். இது நாம் பேசின மாதிரியேதான் சில பிரபுபாதர் இங்க பொருளுரையும் சொல்லியிருக்காரு. அப்ப வந்து
ஆன்மீகத்துல நாம முன்னேறணும் அப்படின்னா உள்ள பரமாத்மாவை கண்டு பரமாத்மா சொல்றபடி நடக்கணும். ஏன்னா நம்மளுக்கு சில உள்ள இருந்து ஒரு சவுண்டு கேட்டுட்டே இருக்கும், இது செய்யாத, அது செய்யாத, அப்படி பண்ணாத, நீ 16 மாலைகள் சேன் பண்ணு, தூங்காத, கிளாஸ் கேட்கும்போது தூங்காத, கவனமா கேளு, நோட் பண்ணு, நிறைய நோட்ஸ் எடு, அப்பதான் புரியும் அப்படின்னு சொல்லி. அப்படியே சந்தேகம் இருந்தா நிறைய கேளு, கேட்டு தெரிஞ்சுக்கோ, ஆரம்பத்திலேயே கேட்டு தெரிஞ்சுக்கோ. இப்படியாக நம்மளுக்கு பரமாத்மா உள்ளன்னு சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா அதையெல்லாம் அலட்சியம் செஞ்சுட்டு பரவாயில்ல கேட்கறதானே, சும்மா உட்காந்து கேட்டு ஒரு அட்டண்டன்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சோம்னா, ஒரு அலட்சிய மனப்பான்மையோட இருந்தா அவ்வளவு சீக்கிரம் பகவானே அடைய முடியாது. இதுக்கு தீவிரவாதிகள் இருப்பாங்க பாருங்க, அவங்கள எப்படி தீவிரமா இருப்பாங்க. அது போல பக்தியில தீவிரமா இருக்கணும், டெரரிஸ்டா இருக்கணும். காலையில 3 மணிக்கு நீ என்ன பிசாசா 3 மணிக்கு எந்திரிக்கேன்னு நம்மள கேட்பாங்க வீட்டுல. அதெல்லாம் கண்டுக்க கூடாது. ஆமா அப்படித்தான். எந்திரிச்சு குளிச்சுட்டு மங்களாரத்தி பண்ணி சாண்டிங் பண்ணி நம்ம இதுல கவனமா இருக்கணும். ஆரிய கூத்தாடினாலும் காரியத்துல கண்ணா இருக்கணும். மத்தவங்க என்னமோ சொல்லிட்டு போறாங்க, நம்மள பார்த்தா என்ன என்ன என்னையா சொல்லுவாங்க, பேசிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, எப்ப பாரு இதுலயே உட்காந்துட்டு இருக்காங்க, என்ன வேணா சொல்லட்டும். ஏன்னா அவங்களோட சர்டிபிகேட்டை வச்சுட்டு எல்லாம் நான் இங்க பரலோகம் போக முடியாது. அவங்க சொல்றதெல்லாம் எழுதி இதெல்லாம் சர்டிபிகேட் எனக்கு, என்னை உள்ள விடுங்க அப்படின்னா ஜெய விஜயர்கள் உள்ள விட மாட்டாங்க. அவங்க சொன்னதுனாலதான் நான் இப்படி எல்லாம் வேற வழியில போனேன் அப்படின்னா இங்கேயே உட்காந்துக்க வேண்டியதுதான், இன்னும் பல உடல் எடுத்து. சோ நம்மளுக்கு குரு சாது சாஸ்திரம் என்ன சொல்றாங்களோ, பகவத்கீதை பாகவதம் என்ன சொல்லுதோ அதைத்தான் கடைபிடிக்கணும். அடுத்தவங்க சொல்றாங்கன்னா அவங்க நம்ம கூட வரமாட்டாங்க, டிராவல் பண்ண மாட்டாங்க. நம்மளோட ட்ரெயின் எங்க நிக்குதோ, நம்ம ஆத்மாக்கள் எந்த இடத்துல இறங்கணுமோ அந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. நாம தனியாத்தான் வர்றோம், தனியாத்தான் போறோம். இடையில நாம தெளிவா இருக்கணும். மத்தவங்க பேரை போட்டுட்டு தப்பிச்சுக்கிறது இப்ப வேணா நல்லா இருக்கலாம், ஆனா உயிர் போகும்போது எங்க அவங்க எல்லாம் கூட வர மாட்டாங்க, தன்னந்தனியா போகணும். இதுக்கு சில பிரபுபாதர் அழகான எக்ஸாம்பிள் சொல்லுவார். ஒரு பிளைட் கீழே இருக்கும்போது அதுல என்ஜின் கோளாறு இருந்ததுன்னா அதுல நிறைய என்ஜினியர்கள் எல்லாம் சரி பார்த்து சரி பண்ணி கொடுப்பாங்க. ஆனா அது டேக் ஓவர் பண்ணோடனே வானத்துல பறக்கிறப்போ அதுல ஏதாவது கோளாறு அப்படின்னா அவன் மட்டும்தான் சரி பண்ணணும். சோ எல்லாருமே தனியா போக போறோம், யாருமே கூட வர போறது இல்ல. அப்போ நாம என்ன ஏற்பாடு பண்ணணும், தனியா போறப்ப எப்படி போகணுங்கிறதுக்கான முன்னேற்பாடு பண்ணணும். அதை விட்டுட்டு முட்டாள்கள் மாதிரி இங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அதனால நாங்க கிளாஸ்க்கு வரல, அதை கேட்கல இதை கேட்கல அப்படின்னு சொன்னோம்னா இந்த குழந்தைகள்லாம் சொல்லும்ல, ஏன் ஹோம்ஒர்க் எழுதல மிஸ், எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அந்த மாதிரி குழந்தைத்தனமா பேசுறதுக்கு இங்க இடமே இல்லை. நாமெல்லாம் அறிவுங்கிறது அந்த இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணணும். நீங்க போய் நாளைக்கு குழந்தைத்தனமெல்லாம் அங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. நாம அப்போ அப்படியும் அங்க பகவான்கிட்ட போகவே முடியாது, யமராஜ கோர்ட்டுகள் தான் போய் நிக்கணும். அதனால்தான் ஆதிசங்கரர் சொல்றாரு, புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனரே ஜடடி சைனம் இகுசம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையா பாரே பாரிமுகாரே அப்படின்னு சொல்லிட்டு யமனோட கோட்ல நீ நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்போ நீ பகவத்கீதையை ஒரு வரியாவது படித்திருந்தால், அதே போல கங்கையில ஒரு முறையாவது நீராடி இருந்தால் அல்லது கங்கை நீரை அருந்தி இருந்தால் நீ யமனோட கோட்ல நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அதுக்கெல்லாம் நீ நான் வாய்ப்பே தரல, எனக்கு தூக்கம் முக்கியம், கிளாஸ் கேட்கறத விட தூக்கம் முக்கியம், என்னோட உறவுகள் முக்கியம், அவங்க சொல்றதுதான் நான் எடுத்துக்குவேன், ஏன் இப்படி பைத்திய மாதிரி தெரிஞ்சான்னு கேட்டதுனால நான் விட்டுட்டேன். இதெல்லாம் செல்லா காசு. இது செல்லா காசை எடுத்துட்டு போய் நீங்க எந்த பொருளும் வாங்க முடியாது. அது மாதிரி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்துட்டு நீங்க எங்கேயும் போக முடியாது. உங்க மனசுக்கு இந்த மாதிரி மாயால சில இது கொடுப்பாங்க, கைடன்ஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது. அடுத்த ஸ்லோகம் 30. பிரகிருத்யைவ சகர்மாணி கிரியமானேன சர்வசஹ ய பஷ்யதி ததாத்மானம் அகத்தாரம் ச பஷ்யதி. எவன் ஒருவன் ஜட இயற்கையினால் படைக்கப்பட்ட உடலே எல்லா செயல்களையும் செய்கிறது என்பதையும் ஆத்மா எதையும் செய்வதில்லையும் என்பதை காண்கின்றானோ அவனே உண்மையில் காண்கின்றான்.
சோ ஜட இயற்கையால் படைக்கப்பட்ட உடலே எல்லா செயல்களையும் செய்கிறது, ஆத்மா செய்யறது இல்ல. விருப்பப்பட்டது ஒண்ணுதான் ஆத்மாவோட குற்றம். ஆனா செய்யறதெல்லாம் என்ன? இந்த ஜட இயற்கையிலான இந்த உடல் தான். ஏன்னா 2 உடல் இருக்கு, மனம் புத்தி அகங்காரங்க சூட்சும உடல். மனமானது தூண்டுகின்றது, புலன்கள் செய்கின்றது. சோ ஆத்மா இதனால பாதிக்கப்படுறது கிடையாது, உடல் தான் பாதிக்கப்படுது, செய்யும் செயல்கள் உடலாலே. சோ அதன் துன்பங்கள் உடலுக்கு மட்டும்தான் வருது, ஆத்மாக்கு வர்றதில்ல. ஆனா அந்த ஆத்மா சிறைப்பட்டு கிடக்குது. எதனால? ஆசைப்பட்டதுனால. ஆசைப்பட்டதை அனுபவிக்க இந்த உடல் எனும் கருவி எடுத்திருக்கு. சோ இதை எவன் ஒருவன் இந்த மாதிரி காண்கிறானோ அவனே உண்மையில் காண்கின்றான். நாம பாக்குற இந்த லொல்லக்கண்ணுல வச்சுட்டு பாக்குற இந்த வெளிப்புற வீடோ இல்ல நிலமோ இல்ல குருவி, இந்த உலகம் எல்லாமே நம்மளுக்கு மாயையின் தோற்றங்கள். உண்மையில காண்பவன் யார் அப்படின்னா, இந்த உடல் தான் எல்லாவற்றையும் செய்கிறது, ஆத்மா எதையும் செய்வதில்லை அப்படின்னு காண்பவன் தான் உண்மையில் காண்பவன். நம்மளுக்கெல்லாம் கண்ணிருந்தும் குருடர்கள் இல்லைன்னா சொல்லுவாங்க இல்லையா, கண்ணிருந்தும் குருடனா தெரியாதேன்னு. சோ இந்த ஆன்மீக அறிவு இல்லாதவர்கள் கண்ணிருந்தும் குருடர்கள். சோ ஆன்மீக ஞானம் உள்ளவனே உண்மையில் காண்கிறான். ஞான சக்ஷு, சாஸ்திர சக்ஷு. சக்ஷு அப்படின்னா பார்ப்பது, பஷ்யதி, பஷ்யதி அப்படின்னா காண்பது. சோ அந்த பஷ்யதி எப்படி? பக்குவமாக காண்பது. பொருளுரை. அப்போ நிறைய பேர் பாக்குறாங்க, இவன் என் எதிரி, இவன் என் நண்பன், இவன் எனக்கு ஆனவன், இவன் எனக்கு ஆகாதவன். இதெல்லாம் உண்மையான காண்பது இல்லை. ஏன்னா அவன் உனக்கு எதிரியா இருக்கிறது எதனால? நீ செய்த கர்மத்தின் காரணமாக அவன் உனக்கு எதிரியாக இன்னைக்கு தோற்றமளிக்கிறான். அவன் ஒரு கருவிதான். சரி, பொருளுரை. உடல் பரமாத்மாவின் மேற்பார்வையின் கீழ் ஜட இயற்கையினால் தயாரிக்கப்பட்டுள்ளது. அப்போ மேற்பார்வையாளர் பரமாத்மாவோட மேற்பார்வையின் கீழே தான் இந்த ஜட இயற்கையினால தயாரிக்கப்படுது, பஞ்சபூதங்கள்னால. பூமி ராபோ அனலோ வாயுக கம்மனோ புத்திரி ஏவச்ச அகங்காரி இதீயம்மே பின்னா பிரகிருத அஷ்டதா. இவையெல்லாம் என்னிடமிருந்து பிரிந்த சக்திகள். சோ அந்த பகவான்கிட்டிருந்து பிரிந்த சக்திகளான இந்த ஜட இயற்கையின் மூலமாக இந்த உடல் தயாரிக்கப்பட்டுள்ளது. மேலும் உடல் சம்பந்தமாக நடைபெறும் செயல்களில் எதுவும் அவனால் செய்யப்படுபவை இல்லை, அதாவது ஆத்மாவால் செய்யப்படுறது கிடையாது. இன்பத்திற்காகவோ துன்பத்திற்காகவோ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றை செய்யும்படி உடலின் சுபாவம் ஒருத்தரை வலியுறுத்துகிறது. இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிக்கணும். நம்மளுக்கு இருக்கிற சுபாவம் தான் நம்மை வலியுறுத்துகிறது. இப்போ நிறைய ஆசைகள் இருக்கிறவனுக்கு அந்த சுபாவம் என்ன பண்ணுதுன்னா, ஆசைகளை நிறைவேற்ற 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 அது தூண்டிட்டே இருக்கு. இன்னும் 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 அதிகமா வாங்கு, இன்னும் அதிகமா வாங்கு. வீட்டுல இருக்கிற பொருட்கள், பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த சாமான்கள், தட்டுமுட்டு சாமான்கள்ல இருந்து பெரிய பெரிய பாத்திரங்கள், ஃப்ரிட்ஜு, டிவி எல்லாம் அப்பா அவங்க அப்படியே புதுசு புதுசா வாங்கணும்னு நினைப்பாங்க. பழசு அப்படியே எங்க அட்டாரி மேல போட்டு வச்சிருப்பாங்க. ஒரு நாளைக்கு அந்த அட்டாரி செல்ஃப் மேல லாஃப்ட் எடுத்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பொருட்கள் இருக்குன்னே தெரியாது, அவங்களுக்கே தெரியாதா இந்த இதெல்லாம் இருக்கா இன்னும் வச்சிருக்கேன்னா. புதுசும் இருக்கும் பழசும் இருக்கும், ஆனா அவங்க யூஸ் பண்ணவும் மாட்டாங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. சோ ஆசை 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 ஆசை. அப்போ இந்த செயல்கள் எல்லாம் எதனால செய்யப்படுது? ஆசை. அந்த ஆசைங்கிறது நம்மளுக்கு ரஜோகுணம், அது சத்துவ குணத்திலும் செயல்படலாம். ஆசை பகவானுக்காக திருப்பும் போது சுத்த சத்துவ குணத்துக்கும் வரலாம் அது. ஆனா எனக்குன்னு வேணுங்கிறப்ப அது ரஜோகுணம், யாருக்கும் இல்லாம நான் எடுத்துக்கணுங்கிறப்ப அது தமோ குணம். இப்படியாக 3 குணங்களுக்கு உட்பட்டு அந்த இன்பத்திற்காகவோ துன்பத்திற்காகவோ என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றை செய்யும்படி உடலின் சுபாவம் ஒருத்தனை வற்புறுத்துகிறது. ஓரளவுக்கு நல்ல குணத்தை நான் வளர்த்தி வச்சிருந்தேன்னா சத்துவகுணத்துல செயல்படலாம், இல்ல மோசமான குணம் இருந்ததுன்னா தமோ குணத்துல, ரெண்டும் கெட்டானா இருந்தானா ரஜோகுணத்துல. ஆனா புத்தி ரொம்ப ஞானத்தின் பாதையை அடைஞ்சது அப்படின்னா சுத்த சத்துவ குணத்துல அவன் செயல்படலாம். இப்படியாக சுபாவம் யாருக்கு எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு ஒவ்வொன்னையும் அவன் செய்யறான்.
இருப்பினும் ஆத்மாவாது உடலின் இத்தகு செயல்கள் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது. ஆத்மா செய்யறது கிடையாது, உடல் தான் செய்யுது. அதனால உடல் தான் இன்பம் பெறுகிறது, உடல் தான் துன்பம் அடைகிறது. ஆத்மாவுக்கு இதுல பங்கே இல்லை. ஆசைப்பட்டு ஒன்னதுதான் தப்பு. அப்ப ஒருவனின் முந்தைய விருப்பங்களுக்கு ஏற்ப தற்போதைய உடல் வழங்கப்படுகிறது. முந்தைய விருப்பங்களுக்கு, போன ஜென்மத்துல நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா எனக்கு அதுக்கு புண்ணியம் கிடையாது, பிராப்தம் இல்லாதனால அந்த விருப்பம் தொடர்ந்து என்னோட மனசுல அடுத்த உடலுக்கு வருகின்றது. அப்போ நான் வந்து நல்லா படிக்க ஆரம்பிக்கிறேன், அதற்கான புண்ணியத்தை நான் சுக்ருதி சேர்த்தி வச்சிருக்கிறேன், அப்ப டாக்டர் ஆயிடுறேன். சோ இப்படியாக ஜென்ம ஜென்மமாக தொடர்ந்து நம்ம ஆசைகள், அந்த இச்சைகள் பூர்த்தி அடையவில்லை என்றால் அடுத்த உடலுக்கு போயிட்டே இருக்கு. அப்போ ஒவ்வொரு உடல்லையும் நான் வந்து என்னோட ஆசைகளை இச்சைகளை பூர்த்தி செய்வதற்கு நம்மளுக்கு உடம்பு கொடுக்கப்படுது. ஸோ ஒரு சின்ன ஆசை இருந்தா கூட வேற ஒரு உடல்ல அனுபவிச்சுட்டு அப்புறம் தான் நம்ம முக்தி அடைவோம். ஆசை இருக்கிற வரைக்கும் துன்பம்தான். சோ அவனும் அதற்கேற்ப செயல்படுகிறான். அவனது ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக பரமபுருஷரால் வடிவமைக்கப்பட்ட இயந்திரமே இந்த உடல். யந்திர ரூடாணி மாயா. சோ இந்த யந்திரம் அப்படிங்கிற உடல் நம்மளுக்கு கொடுக்கப்படுது. இப்ப ஆசைகள் காரணத்தினால் ஒருவன் துன்பத்திற்கான சூழலிலோ இன்பத்திற்கான சூழலிலோ வைக்கப்படுகிறான். உயிர்வாளியை பற்றிய இத்தகு தெய்வீக பார்வை வளர்ச்சி பெறும்போது அது ஒருவனை உடலின் செயலிலிருந்து பிரித்து விடுகிறது. இத்தகு பார்வையுடையவன் உண்மையில் காண்பவனாகின்றான். சோ நம்ம எல்லாம் ஏன் நம்மளை சார்ந்தவர்களை நாம் அதிகாரம் பண்றோம்? ஏன்னா அவங்களுடைய சுபாவம் அவங்கள வற்புறுத்துது. இப்ப நான் வந்து எனது கணவன் மோசமானவர், அவர் என்னை எப்பவுமே திட்டிட்டு இருப்பாரு, அவர் வந்து ஒரு குடிகாரர் அப்படின்னா அவங்களுடைய போன ஜென்மத்தோட சுபாவம். ஆனா என்ன ஏன் நினைச்சிருக்குது அவர் கூட, நான் அவருக்கு ஏதோ கெடுதல் பண்ணிருக்கேன், சோ அதுல ஜாயிண்ட் ஆயிருக்கேன். இந்த தொடர்புகள், நான் யார் கூடயாவது விரோதம் ஏற்படுத்திட்டேன்னா அடுத்த ஜென்மத்துல அந்த விரோதம் தொடர்ந்து என் கூடவே டிராவல் ஆகும். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மங்கள் அந்த விரோதத்தை நான் கட் பண்ணாம அத மனசுல தாங்கி இருக்கிறனோ அந்த அளவுக்கு அவங்க என் கூடவே வந்துட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு விதத்துல பங்காளியோ தங்கையோ, வேண்டாத தங்கையோ, வேண்டாத அண்ணனோ, வேண்டாத மாமனோ மச்சானோ, எப்படியாவது ஏதோ ஒரு உறவு முறையில. அதனாலதான் நம்ம வந்து நண்பனும் அல்ல பகைவனும் அல்ல, எல்லாவற்றையும் சமமாக காண வேண்டும். ஆத்மாவையும் பரமாத்மாவையும் அவங்களுக்குள்ள பார்க்கணும். அதை மட்டும்தான். அவங்கள வந்து நம்ம எதிரியாகவோ நண்பனாகவோ இல்ல வேற அடையாளங்களோடலோ காணக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதோட முடிச்சுக்கலாங்களா?